மக்களுக்கு பெரும்பாலும் இந்த எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் இந்த பாகம் எண் வரிசை எண் கண்டுபிடிக்கிறதா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் வேற ஒரு ஊரில் வந்து ஏற்கனவே அந்த 2002 வந்து ஓட்டு போட்டிருக்கலாம். ஸோ அங்கே வந்து அந்த ஊரில் வந்து நம்மளோட ஓட்டர் லிஸ்ட்டு வந்து இருக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுக்கிறது, அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப லென்த்தியாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ இது வந்து என்னோடய ஒர்க்குக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ voters.eci.government.in அப்படின்ற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டு லிங்க் ஒன்று கிடைக்கும். அதையே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்ற மாதிரி காட்டும். அந்த லிங்க்கு அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நம்மளோட ஸ்டேட் வந்து இதில் கேட்கும் என்ட்ரு பண்ணுற மாதிரி. தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு வியூ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து சர்ச் பை எலக்டோரல் ரோல் அப்படின்ற பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கடைசியில் அப்படியே வந்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2002 அப்படின்ற மாதிரி, அதாவது 2002 ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னொரு லிங்க் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி அது வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட போலிங் ஸ்டேஷன் நேம் அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட அந்த ஃபுல் லிஸ்ட்டு, நம்ம ஒரு இடத்துல ஓட்டு போட்டிருப்போம்ல 2002 அந்த ஃபுல் லிஸ்ட்டு ஓட்டர் லிஸ்ட்டும் இதில் வந்து வந்துடும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு பாகம் எண், வரிசை எண், அப்புறம் வந்து நம்மளோட இப்போ ஒரு வேளை உங்கள்கிட்ட பழைய ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு நம்பர் வந்துடும். நீங்கள் உங்களோட நேம் மட்டும் இதிலேருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்திங்கன்னா போதும். இல்லை நீங்கள் உங்களோட நேம் கண்டுபிடிக்க முடியலைனாலும் உங்கள் ஒய்ஃப் நேம் அந்த மாதிரி, இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் நேம்ஸு அப்படிங்கிறது பக்கத்துலேயே தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் தேடி எடுத்துனா போதும். வரிசை எண் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்லேயே வரும். உங்களுக்கு 1 முதல் 404 வரை அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு வரிசையாக வரும். அதுதான் வரிசை எண். பாகம் எண்ணுங்கிறது கீழே வந்து உங்களுக்கு அதிலே போட்டிருப்பாங்க பாகம் எண். இது 2 தான் நம்ம வந்து எஸ்ஐஆரில் நோட் பண்ணணும்.